உன் வீட்டில் இந்நேரம் ஆள் இல்லையே. ஓடாதே பெண்ணே, நான் தேல் இல்லையே. அடி செவ்வாழையே. ஹேடா, என்னடா பாடிட்டு இருக்க? அதுவா, தேல் போல டக்குன்னு கொட்டிட்டு ஓடாமா வச்சு வாழ போறேன்னு சொல்ற பாட்டு. உனக்கு என்ன வேணுமோ அத கேள். அப்போ நீ இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுடா. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைக்காள், இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ? இல்லை அல்ல என்றுமல்ல, இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோரினிப் பிறப்பது இல்லையே. கடவுள் இல்லன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அது இல்லாம இல்ல, சூனியமா இருக்கு. அதாவது மறைஞ்சி இருக்கு. அத உணர்ந்த மனிதன் மீண்டும் பிறப்பதில்லை. பிறவி பயனடைகிறான்னு சொல்லுறாரு. அப்படியா? ஆனாலும் எனக்கு புரியல. சோபா, உனக்கு நான் சொன்னாலும் புரியல. அதனால நீ வேற வேலைய பாரு. எவனுக்கு எது புரியுதோ அதை வைத்துதான் அவன் வாழணும். சரிடா அறிவாளி, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இருக்கட்டும், இதையும் கேப்போம். வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ? அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த பொது நாரும். இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தொட்டி கை கொடுப்பரே. அதுதாண்டா, பெண்டாட்டி குடும்பனு ஒற்றுமையா ராமன் சீதை மாதிரி. ஆனா அதையும் 100% கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தா கூட கடைசில எல்லாம் ஒரு சுடுகாடு தோட்டிக்கிட்ட போய் குடுத்துதான் ஆகணும்னு சொல்லுறாரு. ஆமாண்டா, எனக்கு புரியுது. நான் கேட்டதெல்லாம் அவரே ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு. டேய், கடவுள் எதுமற்றதா எல்லாதுலையும் இருக்கு. அத தெரிஞ்சிக ஒருத்தர் புக்கு எழுதியிருக்காரு. அத படிச்சுட்டு அது என்ன இது என்னன்னு கேக்குற உயிரோட சிவயோகி இருக்காரே, அவரை கேள்டா. கடவுள உண்மையில உனக்கு வேணும்னா. சரிடா, ஆனா ஆமா, அவரும் இததான் சொல்றாருடா. அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரேன்னு. அவரு பேசுறதுமே அதே மாதிரியா இருக்குடா. அவருக்கு தெரிஞ்சத பேசி புரிய வச்சிட்டு இருக்கருடா. சரி, இப்போ நான் அவரோட வீடியோவைய பாக்க